ABSLI Wealth Smart Plus பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க வெல்த் க்ரோ பண்ணவும் அண்ட் ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்ணவும் இந்த பாலிசி லாங் டேர்ம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல ரெண்டு பிளான் ஆப்ஷன் இருக்கு. ஸ்மார்ட் லைஃப் ஆப்ஷன் இது உங்களுக்கு ஏஜ் 75 வரைக்கும் கவரேஜ் கொடுக்கும் அண்ட் ஹோல் லைஃப் ஆப்ஷன் இது ஏஜ் 100 வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் கொடுக்கும். இதுல ஜீரோ பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ் அண்ட் ஜீரோ பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் பண்றாங்க அண்ட் சாய்ஸ் ஆஃப் 5 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் 20 ஃபண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்கு. உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் கோல்ஸ் படி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் உங்களுடைய ரிகரிங் மானிட்டரி நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ரெகுலர் வித்ட்ராவல்ஸ் உங்க ஃபண்ட் வேல்யூல இருந்து பண்ணலாம். அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க கட்டுற ப்ரீமியம்ஸ் அண்ட் ரிசீவ் பண்ற பெனிஃபிட்ஸ்ல அப்ளிகபிளா இருக்கு as per the prevailing tax laws. அண்ட் இதுல உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸை மீட் பண்றதுக்கான அந்த பார்ஷியல் வித்ட்ராவல்ஸோட ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட் அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் எல்லாமே நீங்க சூஸ் பண்ணியிருக்கிற பிளான் ஆப்ஷன் பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸும் இருக்கு. பட் இது ஒரு யூலிப் பாலிசி அப்படின்றதுனால இதுல நிறைய சார்ஜஸும் இருக்கும். பட் மற்ற யூலிப் ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணா இதுல இருக்கிற நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து கொஞ்சம் கம்மி. இது ஒரு சிக்னிஃபிகன்ட் அட்வான்டேஜ்னு சொன்னாலுமே கூட ஜென்ரலி பார்த்தீங்கன்னா யூலிப் ப்ராடக்ட்ஸ்ல அவங்களோட காஸ்ட்ல இருக்கிற டிரான்ஸ்பரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே மற்ற மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி கிளியரா இருக்காது. ஸோ ஓவர் அ லாங் டேர்ம் பீரியட் என்ன ஆகும்னா நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் தான் சிக்னிஃபிகன்ட்லி பாதிக்கப்படும். இது ஒரு டிராபேக்காக தான் நம்ம கன்சிடர் பண்ணி இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இதுல இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு பாலிசி இயர்ல நீங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்விட்சஸ் பண்றீங்கன்ற லிமிட் கிடையாது. எல்லா ஸ்விட்சஸ்மே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அண்ட் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைல் ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் பாலிசி இயருக்கு அப்புறமா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். 12 பிரீமியம் ரீடைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 பாலிசி இயர்ல இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல செட்டில்மெண்ட் ஆப்ஷன் கீழே நீங்க ரிசீவும் பண்ணலாம். அண்ட் உங்க ரிஸ்க் கவரேஜை ரைடர்ஸ் ஆட் பண்ணி ஒரு நாமினல் எக்ஸ்ட்ரா காஸ்ட் கொடுத்து ஆட் பண்ணாலே என்ஹான்ஸும் பண்ணலாம். அண்ட் ஆட்டோமேட்டட் பார்ஷியல் வித்ட்ராவல் ஃபெசிலிட்டி, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் ஃபெசிலிட்டி மூலியமா நீங்க எப்போ வேணா 5 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கு அப்புறமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்ல பாலிசியோட 18 இயர்ஸ் ஆனாங்கன்னா எது வந்து லேட்டரா நடக்குதோ அது பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ஃபெசிலிட்டியை அவைல் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் இது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி ஹோல்டரால வித்ட்ரா பண்ணவோ இல்லை அவங்களோட மணியை சரண்டர் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா 5 பாலிசி இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் லாக்இன் பீரியட் இருக்கும். பாலிசி லோன்ஸ் வந்து அவைலபிள் கிடையாது. ஸ்விட்சஸ் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனில் அதுவும் ஃபண்ட்ஸ் லிக்விட் பிளஸ் ஃபண்டில் இருந்துச்சுன்னா அவைலபிள் கிடையாது. அண்ட் நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கிறதுக்கு எந்த விதமான லாயல்ட்டி அடிஷன்ஸ் அவங்க கொடுக்கல. ஸோ இதெல்லாமே ட்ராபேக்காக கன்சிடர் பண்ணி நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பாலிசியை பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போலாம். ஸோ இப்போ நம்ம IRR அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போறோம் பாலிசி ப்ராஷர்ல கொடுத்துருக்க பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்றதுக்காக நம்ம ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம். 35-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சம் அஷ்யூர்ட் 10 lakhs, பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் 5 years அண்ட் பாலிசி டேர்ம் 20 years. ஆனுவலா அவங்க கட்ட போற பிரீமியம் பார்த்தீங்கன்னா 1 lakh. ஸோ பிரீமியம் பேயிங் டேர்ம்க்கு அப்புறமா ஃபண்ட் வந்து allowed to grow அண்ட் ஃபண்ட் வேல்யூ வந்து அவைலபிளா இருக்கும் end of 20 years. இது ஒரு யூலிப் பாலிசி ரிஸ்க் இருக்கிறதுனால நம்ம வந்து ரெண்டு டிஃப்ரெண்டான அசியூம் ரேட் ஆஃப் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கோம். ஒன்று 8% per annum, இன்னொன்று 4% per annum. ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், ஒரு பெஸ்ட் கேஸ் சினாரியோல எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அண்ட் ஒரு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்ற ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸாம்பிள் பர்பஸ்க்கு எடுத்திருக்கோம். இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கேரண்டீட் கிடையாது அண்ட் இவ்வளோதான் இது அப்புறம் ஒரு லோவர் லிமிட்ஸ் பொட்டன்ஷியலாக வரணும் கிடையாது. ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ்ன்றது வேரியஸ் ஃபேக்டர்ஸ் டிபெண்டா இருக்கும் அண்ட் இன்க்ளூடிங் ஃபண்ட் பாலிசி பர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ 4% சினாரியோல ஃபண்ட் வேல்யூ 7.18 lakhs வருது, IRR 2.04%. இதே 8% சினாரியோல ஃபண்ட் வேல்யூ 14.98 lakhs வருது, IRR 6.27%. இந்த ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ரிலேட்டட் ப்ராடக்ட் ரொம்ப கம்மி அண்ட் அதுவும் நம்ம இதில் வந்து 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அடிஷ்னலி அண்டல் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் நம்ம ஃபண்ட்ஸ் எல்லாமே லாக்டன்னா இருக்கு. ஸோ இந்த பாலிசி
பாலிசியில் லிக்விடிட்டி இல்லை, அதே நேரத்தில் ரிட்டர்ன் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க ரிஸ்க்கை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அவங்க கொடுக்கல. எந்த ஒரு மார்க்கெட் ரிலேட்டட் ப்ராடக்டாக இருந்தாலுமே ஒரு இன்ஃப்ளேஷனை அவுட் பேஸ் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா தான் ஜஸ்டிஃபையபிளாக இருக்கும். பட் இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் அந்த அளவுக்கு அது கொடுக்கல. ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் அதில் பார்த்தோன்னா இட் ஹேஸ் ஃபாலன் ஷார்ட். ஸோ இது நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ABSLI பாலிசியில் பண்டில்டாக இன்வெஸ்ட் பண்ணாமல் ரெண்டுமே பிரித்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ லைஃப் கவருக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதே சம் அஷ்யூர்ட் 10 lakhs. ஆனால் இதோட ஆனுவல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 16,400 rupees தான் கட்டுறோம் ஃபார் 5 years வித் அ பாலிசி டேர்ம் ஆஃப் 20 years. ஸோ மற்ற மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்குது ஃபார் அ ஃபேர் கம்பேரிசன். பட் இந்த பாலிசியோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாலிசியில் 1 lakh கட்டினதுக்கு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் 16,400 தான். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 83,600 rupees நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்காக நம்ம ப்ரிஃபர்ட் வெஹிக்கிளில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ELSS மியூச்சுவல் ஃபண்டை தான் ஒரு மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளாக சூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் அ ஃபேர் கம்பேரிசன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் 20 years உங்கள் ஃபண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 32.55 lakhs வருது. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அக்கௌண்ட் பண்ணாலுமே போஸ்ட் டேக்ஸ் வேல்யூவே உங்கள் கையில் 29.16 lakhs இருக்குது. இதோட IRR அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி ப்ளஸ் ELSS இன்வெஸ்ட்மெண்ட்டோட காம்பினேஷனில் IRR கால்குலேட் பண்ணிங்கன்னா 10.24% வருது. அதுவும் போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்னில் கால்குலேட் பண்ணால். ELSSோட டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அதுக்காகவும் ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டிலேருந்தும் நீங்கள் பெனிஃபிட் ஆகலாம். அண்ட் இந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை அவுட் ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பேரிசனில் என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியுதுன்னா இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து செப்பரேட் பண்ணும்போது டிப்பிக்கலி இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தான் அது கொடுக்குது. நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸை இன்னும் மோர் எஃபெக்டிவ்லி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? ABSLI வெல்த் ஸ்மார்ட் ப்ளஸ் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இது ஒரு டிப்பிக்கல் யூலிப் பிளான். உங்களுக்கு போத் லைஃப் கவரும் கொடுக்குறாங்க, மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்குறாங்க. இதில் வைட் ரேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சம் வாட் ரெப்பிட்டேட்டிவாக தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா அசட் அலோகேஷன் ரொம்ப சிமிலராக இருக்குது. அண்ட் இதில் இருக்க சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா மற்ற மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணால் மாடரேட்லி ஹை. அண்ட் ஆல்சோ ரிட்டர்ன் அனலைசிஸ்லேருந்து என்ன தெரியுது? நம்ம எடுத்திருக்க ரிஸ்க் நான் அவங்க கொடுக்குற ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனேட்டாக இல்லை. அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஜென்ரலி வந்து அடிஷ்னல் ரிஸ்க் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா ஹையர் ரிட்டர்ன்ஸ்க்காக தான். ஸோ அந்த பொட்டன்ஷியல் ஃபார் ஆல்ஃபா ஜென்ரேஷன்றது இந்த பாலிசியில் லேக்கிங்காக இருக்குது. ஸோ இது வெல்த் அக்யூமுலேட் பண்ணவோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலை. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஜென்ரலாக இதில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அடிக்குவேட் லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது ஒரு ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் ஃபீல்டாக இருக்கும் அண்ட் இட்ஸ் வெரி எசென்ஷியல். இதை நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாலே அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே உங்களுக்கு ஹையர் கவரேஜ் கிடைக்கும். அண்ட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ நம்ம பார்த்த மாதிரியே தெரியும், கம்பைன் பண்ணுறது வெல்த் அக்யூமுலேஷனுக்கு ஐடியல் கிடையாது. ஸோ மற்ற மார்க்கெட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி யூலிப் பிளான்ஸோட ஜென்ரலி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதில் நீங்கள் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.